திமுக எம்எல்ஏக்கள் கட்சி தாவ தயாராக இருக்கிறார்கள். டிஎம்கேல மட்டும்தான் கட்சி தாவ தயாராக இருக்கிறார்களா? எடப்பாடி பழனிசாமியினுடைய லாக்லஸ்டர் பர்ஃபார்மன்ஸ், கவர்ச்சியற்ற ஒரு தலைமையை இன்னும் நம்ம எவ்வளவு நாள் சகிச்சுக்கணும்? நம்ம அங்கிருந்து கிளம்பி தாவகா பக்கம் போகலாம் சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் ஏன் நினைக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அருண்ராஜ் எடப்பாடி பழனிசாமி கூட பேசினதா நான் கேள்விப்பட்டேன். நாளைக்கு காலைக்குள்ள அவங்களுடைய முடிவு அறிவிக்கப்படும். இப்படி வந்துச்சு அப்படின்னா யாரு துணை முதலமைச்சர், யாரு முதலமைச்சர்? மேண்டேட் டிஎம்கேக்குள்ள ஏதாவது குளறுபடி வருமா, கோஷ்டி பூசல்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். சீனியர்ஸ் எல்லாம் இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களை எப்படா அடிக்கலாம் அப்படின்னு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி சாதிக்க முடியாத ஒரு சாதனைய ஒரே ஸ்ட்ரோக்ல இவர் சாதிச்சுட்டாரு. அவங்களுடைய என்ன இருந்தது? டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரே அடிதான் 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணிட்டாரு. அப்படின்னா யாரு ரியல் ஹீரோ? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ் அமுதன். தேர்தல் முடிவுகள்லாம் ரொம்ப ஹாட்டா இப்பதான் கொஞ்சம் கூலா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த தேர்தலையும் தேர்தல் முடிவுகளையும். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த முடிவுகள்? நீங்க கூல் ஆகிறதா சொல்றீங்க, நான் இன்னும் கூல் ஆகவே இல்லை. அந்த ஷாக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு, இல்லாம இல்லை. ஆக்சுவலி என்ன, இன்னொரு மாநில கட்சி முன்னால வர்றதை விட ஒரு தேசிய கட்சி வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய அளவுல. அதனால இன்னொரு மாநில கட்சி வந்திருக்கே அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா தமிழ்? அதாவது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி செய்ய முடியாத, சாதிக்க முடியாத ஒரு சாதனைய ஒரே ஸ்ட்ரோக்ல இவர் சாதிச்சுட்டாரு. அவங்களுடையது என்ன இருந்தது? டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம ஹீரோ, அதாவது செல்லுலாய்டு ஹீரோ என்ன பண்ணிட்டாரு? ஒரே அடிதான் 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணிட்டாரு. பாத்தீங்களா? அப்படின்னா யாரு ரியல் ஹீரோ அப்படிங்கறத நீங்க பாருங்க. அண்ணாமலை ஹீரோ கிடையாது, விஜய் தான் ஹீரோங்கிற அளவுக்கு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா, ஹீரோ சொல்றீங்க, ஹீரோன்னு சொல்றீங்க, ஆனா தனி பெரும்பான்மை கிடைக்கல, இத மறு தேர்தலுக்கான அறிகுறின்னு திமுகவில் இருக்கிறவங்க சொல்றாங்க. பரவாயில்ல, அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா பரவாயில்ல. ஆக்சுவலி விஜயே ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாரு. இவ்வளவு கொடுத்துட்டீங்களப்பா, இன்னொரு 5% அதிகமா கொடுத்துருக்க கூடாதா? ஒரு 15 இடங்கள் அதிகமா கொடுத்துருக்க கூடாதா? நான் 120 122 வரைக்கும் வந்திருப்பேனே அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. உண்மையிலேயே அது வருத்தமான ஒரு சமாச்சாரம் தான். பட் அதனால நிலைமை குடிமூழ்கி போகல. ஏன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதா போயிடும். அதாவது ஒரு 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 விளிம்புல, அதாவது ஒரு புதிய அரசியலுக்கான ஒரு விளிம்புல நம்மளை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது இந்த முடிவுகள். புதிய அரசியல், புதிய மாற்றங்கள், புதிய சிந்தனைகள், புதிய ரத்தம், இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. நான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எடுத்துக்கணுமே தவிர இதை ஒரு பின்னடைவா எடுத்துக்கூடாது. அதாவது விஜய்க்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றன. அதுல எதை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். டிஎம்கேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? விஜய்க்கு அதாவது விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, 2 கழகங்களையும் கூட்டினீங்கன்னு சொன்னோம்னா அறுதி பெரும்பான்மை இருக்கு, அதனால கழகங்களுக்கு தான் திருப்பி வாக்களிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா 2 கழகங்களும் செப்பரேட்டா தான் நின்னுது. விஜய் செப்பரேட்டா நின்னாரு, சீமான் செப்பரேட்டா நின்னாரு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்றது அப்படிங்கிறது விஜயினுடைய அந்த மேண்டேட்டை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி, மக்களை அவமதிக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த தவறை தான் சிவசேனால அங்க பண்ணினாங்க. 2022 தேர்தலில் இவர் பண்ணாரு, நம்ம உத்தவ் தாக்கரே பண்ணினாரு. உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாரு?
பாஜக கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று பாஜக காட்டி விட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாரு. அந்த மாதிரி பண்ணினாங்கன்னு சொன்னா 2 கழகங்களும் இன்னும் தோல்வியை தழுவும் எதிர்காலத்துல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரைட். இப்போ விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி 108 தான், 102, 103, 108 தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இன்னும் 10 வேணும் அவங்களுக்கு. இந்த 10 எங்கேருந்து வரும்னு கேட்டா, இந்த 2 கழகங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே 5, 10, 1, 1, 2, 2 இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைக்கிறத விட விஜய் ரொம்ப யோக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிமுகவுக்கு டைரக்டா டீல் போட்டுறணும். ஏடிஎம்கேக்கு ஒரு 30, 38 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, 40 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா டைரக்டா நீங்க டீல் போட்டுக்கிட்டு, நான் என்ன சொல்ல வரேன், ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேப்பர்ல வந்திருந்துச்சு, 20 திமுக எம்எல்ஏக்கள் கட்சி தாவ தயாராக இருக்கிறார்கள். நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், டிஎம்கேல மட்டும்தான் கட்சி தாவ தயாராக இருக்கிறார்களா? எடப்பாடி பழனிசாமியினுடைய லேக்லஸ்டர் பர்ஃபார்மன்ஸ், ஒரு கவர்ச்சியற்ற ஒரு தலைமையை இன்னும் நம்ம எவ்வளவு நாள் சகிச்சுக்கணும்? நம்ம அங்கிருந்து கிளம்பி தாவகா பக்கம் போகலாம் சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் ஏன் நினைக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். குறிப்பா நீங்க வந்து தளவாய் சுந்தரத்துல இருந்து ஆரம்பிங்க. தளவாய் சுந்தரம் வந்து கட்சி மாற தயாராகி விட்டார் நான் சொல்லல. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புலையும் அவர் அங்க ஜெயிச்சிருக்கிறாரு. அவரை வந்து கட்சியிலேருந்து தூக்கி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி, ஞாபகம் இருக்கா? RSS யாத்திரைக்கு கொடி காமிச்சார் அப்படிங்கிற ஒரு தவறு கிடையாது, அது சரியான வேலை. அதை தவறா நினைச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு தூக்கினாரு, அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிட்டாரு. அது வேற விஷயம். அந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். இப்போ தளவாய் சுந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ பேருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல இன்னும் பயங்கரமான வருத்தங்கள் இதெல்லாம் இருந்திருக்கலாம், ஏமாற்றங்கள்லாம் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் ஏன் வந்து கட்சி தாவக்கூடாது? நான் என்ன சொல்றேன், கட்சி தாவறதுங்கிறது 2வது பட்சமாக இருக்கணும். அதிமுக தமிழக வெற்றி கழகம் மோஸ்ட்லி டிஎம்கே மட்டும்தான் குறி வச்சது. டிஎம்கே வர்சஸ் டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொன்னா அவங்க டிவிகேன்னு சொல்லுவாங்க கூட்டத்துல. அந்த மாதிரிதான் அவர் வந்து கட்டமைப்பு பண்ணிட்டு போனாரு. அதனால இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. டிஎம்கேலேருந்து வரதை விட ஆதரவு அதிமுகவிலேருந்து வந்ததுன்னு சொன்னா அதைத்தான் விஜய் ஏத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அருண்ராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட பேசினதா நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கோ நாளைக்கோ, இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு காலைக்குள்ள அவங்களுடைய முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி வந்துச்சு அப்படின்னா யாரு துணை முதலமைச்சர், யாரு முதலமைச்சர், என்ன விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான மினிஸ்ட்ரியில இடமா அப்படிங்கிற மாதிரியான இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா மேண்டேட் வந்து மெயின்லி விஜய்க்கு தான். விஜய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் தான் முதல்வர் வேட்பாளர், கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம், அதிகாரத்துல பகிரப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஒருவேளை நீங்க மூத்தவரா இருக்கீங்க, நீங்க வந்து முதலமைச்சரா இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் பதவியை இவர் வந்து கிஃப்டா கொடுக்க போறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் கூட அது வந்து அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதை. அதனால முதல்வர் பதவிங்கிறத அவர் வந்து நான் நெகோஷியபிள், அது அவருடைய கையில தான் இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வரா செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படின்னா இருக்க மாட்டாரு. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன், அவர் வந்து ஒரு சீனியர் பர்சன் அப்படிங்கிறதுனால முதல்வரா 4.5 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதனால எனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டாம். ஏன்னா அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் மாதிரிலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஓ பன்னீர்செல்வத்தை விட தன்மானம் சுயமரியாதை கொஞ்சம் அதிகம் உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி, அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால அவர் துணை முதல்வர் பதவிக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்காத பட்சத்துல என்ன ஆகும், சி.வி. சண்முகமோ இல்லைன்னா வேலுமணியோ யாரையோ துணை முதல்வர் பதவியில வைக்கலாம், அது தப்பு கிடையாது. இவர் வந்து நம்ம ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரி பின்னால இருந்துகிட்டு கட்சியை இயக்கிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆக மொத்தம் விஜய் வந்து இந்த குதிரை பேரம், அதாவது கட்சி தாவல்,
கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் இருந்தாலும் 1/3 நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த சட்டம் பாயாதுங்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஊக்குவிக்க கூடாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். சரி, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தோல்வி பெரிய அளவுக்கு நிறைய பேரை வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, பல பேருக்கு வந்து கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு விதத்துல இது நல்லதுதான். நல்லதா? ஏன்னா நல்லதுதான். திமுகவுக்கு நல்லது. ஏன்னா டிஎம்கேக்குள்ளேயே ஏகப்பட்ட குமுறல்கள் இருந்தது சார். பயங்கரமான உட்கட்சி பூசல்கள் இருந்தது. அது வந்து இந்த மேயர் தேர்தல் நடந்தது பாருங்க, 2-2.5 வருஷம் முன்னால. அப்போலேருந்து நம்ம பார்க்க 3 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்குது. கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த முதல் குடும்பம் தான் சம்பாதிக்கணுமா, எல்லா கான்ட்ராக்டும் அவங்க தானா, அவருடைய அசிஸ்டண்டாக இருக்கிற செந்தில் பாலாஜியும் ஏவா வேலுவும் இவர் மட்டும்தான் பண்ண முடியுமா, சேகர் பாபுவும் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அதாவது ஒரு கட்சியே ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்துக்கு அடிமையான மாதிரி இருக்கிறத சாதாரண டிஎம்கே தொண்டன் விரும்பல. அவங்கெல்லாம் வந்து இவருக்கு கருணாநிதி காலத்துல கருணாநிதிக்கு அடிமையா கொத்தடிமையா இருந்தவங்க தான். ஆனா அதை வந்து பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கருணாநிதி போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்தாரு. ஸ்டாலின் இப்போ தோத்துட்டாருன்னா அடுத்தது வந்து உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க போறாரு. அவருக்கு கீழே நம்ம எப்படி வேலை பண்றதுங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இவர் ஏன் தோத்தார் அப்படின்னு சொன்னா, இதுல ஏதாவது உள்ளடி வேலை இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு அது உள்ளடி வேலையெல்லாம் கிடையாது. அந்த தொகுதியை ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வந்தாரு சேகர் பாபு. அதுல இன் அடிஷன் டு தட் அந்த 1,03,000 வாக்குகள் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டது இல்லையா, அதுக்கப்புறமா சில வாக்குகள் உள்ளே வந்துச்சு. கிளீன் வாக்குகள் தான். இப்போ போன முறை எப்படி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற மேல ஒரு பெரிய கேள்வி எழும். அதாவது போன முறை கள்ள ஓட்டு போட்டு தான் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற மறைமுகமான குற்றச்சாட்டுகள் எழலாம். ஆனா இந்த முறை அந்த குற்றச்சாட்டு எழாது. ஏன்னா அவர் தோத்துட்டாரு. தோத்த பிறகு ஒரு கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தோத்தாரு. என்னது, முத்தமிழ் வித்தகர், சமூக நீதி காவலர், முத்துவேல் கருணாநிதியின் மகன் நான், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல. இன்னைக்கு அவர் தலை வணங்குறாரு. மக்களுடைய தீர்ப்பை ஏற்று தலை வணங்குகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு. ரைட், அது போகட்டும். ஜெயலலிதாவுக்கு அந்த பெருமை இருந்தது, அதிமுகவுக்கு அந்த பெருமை இருந்தது. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்பட்டார் பர்கூர்ல. இன்னைக்கு டிஎம்கேலையும் அந்த ஒரு பெருமை வந்துருச்சு. அதனால 2 கட்சியும் இந்த விஷயத்துல ஈக்குவலா இருக்கு. ஆனா இதனால டிஎம்கேக்குள்ள ஏதாவது குளறுபடி வருமா, கோஷ்டி பூசல்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த சீனியர்ஸ் எல்லாம் இதுக்கு தான், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களை எப்படா அடிக்கலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா ஒட்டு மொத்தமா எல்லாமே ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கு. அப்படிங்கும் போது நாங்கள்லாம் யாருங்க, 30-40 வருஷமா அந்த கட்சியில இருக்கோங்க. நீங்க உங்க அப்பா போன உடனே நீங்க வந்தீங்க, நீங்க போன உடனே உங்க பையன் வராரு, டிஆர்பி ராஜா வராரு, நேரு பையன் வராரு, கௌதம் சிகாமணி வராரு, கதிர் ஆனந்த் வராரு, ஐ பெரியசாமி மகன் வராரு. நாங்கள்லாம் யாருங்க? கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்வருடைய இந்த தோல்வியை டிஎம்கே காரங்களே வருத்தப்படல. அதுக்கு மாறாக அவங்க வந்து மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. டிஎம்கே காரங்களே சொன்னதை நான் சொல்றேன் உங்களுக்கு. நேற்றுக்கு நைட்டு நான் இருக்கிற ஏரியால ஒரு டிஎம்கே காரர் எங்கிட்ட அதை சொல்றாரு, போட்டும் சார், நல்லதுதான் சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு. அதாவது காலங்காலமா டிஎம்கேக்கு உழைக்கிறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தை மட்டும் வச்சுக்கிறீங்க, டிஎம்டிகே ஏன் கொண்டு வந்தீங்கன்னு இன்னைக்கு கேட்கறாங்க. டிஎம்டிகே ஓ பன்னீர்செல்வம் பாருங்க, ஓ பன்னீர்செல்வம் வெற்றி, இவர் வெற்றி, ஒரத்த நாடுல வைத்தியலிங்கம் வெற்றி, மனோஜ் பாண்டியன் வெற்றி. எப்படி சார் அவங்கெல்லாம் வந்து எங்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கலையா? நீங்க அதுக்கு காரணமா இருந்தீங்கல்ல.
அதனால நீங்க தோத்ததுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு டிஎம்கே இருக்குது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ராஜாவும் கனிமொழியும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போடுவாங்களா, கே.என். நேரு ஏதாவது தனியா விளையாடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன் ஆல் ப்ராபபிலிட்டி கனிமொழியும் ராஜாவும் உள்ளே வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் டிஎம்கேக்குள்ளேயே பல எதிர்ப்பு குரல்கள் எழும். இதை வந்து உதயநிதி சமாளிக்க முடியாது. ஏன்னா உதயநிதிக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. நெளிவு சுழிவு இல்லாத ஒரு மனிதர். அவர் நெளிவு சுழிவு இருந்ததுன்னு சொன்னா சனாதானத்தை கொசுவை ஒழிப்பதை போல் ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க தாத்தாவே அப்படி சொல்ல மாட்டாரு. அவங்க தாத்தாவை எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஸ்ரீரங்கநாதனுக்கும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அதுவே பொன்னாள் அப்படின்னு தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுப்பாரு. ராமன் வந்து எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிச்சான் கடல்ல பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஒழிப்போம்னு சொல்ல மாட்டாரு. அதுதான் முத்துவேல் கருணாநிதிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளவுதான் அவருடைய இது இருக்கு. அதாவது அவருடைய லெவல் ஆஃப் நாலேஜ், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் அவ்வளவுதான் இருக்கு. அப்படிங்கும்போது அவரை ரொம்ப ஈஸியா அடிச்சிட முடியும் அப்படின்னு தான் இவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய ரத்தத்துக்காக திமுக, பழைய திமுகவினர் தயாராகிட்டு இருக்கிறாங்க இவங்களை பழி வாங்கறதுக்கு. அப்போ நாளைக்கு கட்சி உடையுமா உடையாதாங்கிறது நீங்க பாருங்க. ஒண்ணுமில்லை, இவங்களே வந்து ஒரு 15-20 எம்எல்ஏக்களை செப்பரேட் பண்ணிட்டு விஜய் கட்சி கூட சேர்ந்தாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே கூட சேர்ந்தாங்கன்னு சொன்னாலும் நான் ஆச்சரியப்பட போறது இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.